Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி சூப்பரான தந்தூரி சிக்கன் தான் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வீட்ல இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியா இதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நான் இன்னைக்கு ஓவன்ல தான் பண்ணியிருக்கேன். பேன்லயும் எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து இந்த மாதிரி தொடப்பகுதியா எடுத்துக்கோங்க, எலும்போட. இப்போ ஒரு கத்தி வச்சு இதை இந்த மாதிரி கோடு போடுங்க. நல்லா எல்லா சிக்கன்லயும் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லா சிக்கன்லயும் கோடு போட்டாச்சு. இது ஏன் போடுறோம்னா நமக்கு மசாலா வந்து சீக்கிரமா உள்ளே இறங்கும், குக் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். இதுக்கு வந்து கடுகெண்ணெய் தான் சேர்க்கணும். நான் கடுகெண்ணெய் இல்லாததுனால வீட்டில் இருக்க எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அதுதான் சேர்க்கணும். அது இல்லாததுனால நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி. இப்போ தந்தூரி சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை இதில் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் மசாலா தடவி விட்டுக்கலாம். இப்போ இது ஓவர் நைட் மேரினேட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தான். இப்போ சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ட்ரேல இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்று ஒன்றா இதில் வச்சுக்கலாம். பாருங்க, எல்லா சிக்கனையும் வச்சாச்சு. இப்போ மீதி உள்ள மசாலாவையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தடவி விட்டுருங்க. இப்போ ஓவனை வந்து 400 ஃபாரன்ஹீட்ல 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்க. ஓவன் நல்லா சூடானதும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச சிக்கனை உள்ள வச்சிடலாம். இப்போ இது 20 நிமிஷம் ஓவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மெல்டட் பட்டர் வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா சிக்கன்லையும் ப்ரஷ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா சிக்கன்லையும் பட்டர் வந்து தடவியாச்சு. நம்ம வந்து சிக்கனை திருப்பி போடணும். அப்போ தான் 2 சைடும் நல்லா குக் ஆகும். இப்போ எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடும் பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி. இப்போ இதை ஓவனுக்குள்ளே வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா சிக்கன்லாம் சூப்பராக வெந்துடும். ஓவனுக்கு தகுந்த மாதிரி டைம் மாறலாம். உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா குக் ஆகிடும். நீங்கள் பேனில் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்ச சிக்கனை அதில் வச்சு 20 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணி எடுங்க. திரும்பவும் திருப்பி போட்டு 20 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.